ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். வெல்கம் டு மாம்ஸ் ஃபுட் கார்னர். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரோட்டு கடை சால்னா, வெஜ் சால்னா. வாங்க எப்படி பண்ணணும்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் என் சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அழுத்துங்க. அப்போ தான் வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும். வாங்க இன்றைக்கி நம்ம வெஜ் குருமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேன் வச்சுக்கோங்க, கொஞ்சோண்டு ஆயில் போட்டுக்கோங்க. ஆயில் கொஞ்சம் சூடாகட்டும். 2 பட்டை, 4 கிராம்பு, 2 ஏலக்காய், 2 பெரிய சைஸ் வெங்காயம் நான் சின்னதாக வெட்டி வச்சுருக்கேன், அது போட்டுக்கோங்க. நல்லா வதக்கி விடுங்க. நல்லா பொன்னிறமாக வதங்கட்டுங்க. இஞ்சி பூண்டு காரத்துக்கு தகுந்தபடி நான் ஒரு பூண்டு முழுசாக போட்டிருக்கேன். இஞ்சி ஒரு துண்டு, பெரிய துண்டு போட்டிருக்கேன். உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்தபடி இஞ்சி பூண்டையும் சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கி விடுங்க. நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகணும். அப்போ தான் பேஸ்ட் ஆகக்குள்ளே நல்லாயிருக்கும். அடுத்தது 2 தக்காளி அரைஞ்சி வச்சுருக்கேன். இப்போ அதையும் சேர்த்து அதோட வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கணும், பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதங்கணும். கொஞ்சம் மூடி வச்சு வதக்கினா சீக்கிரம் வதங்கிடுங்க. இப்போது கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு, மிளகாய்த்தூள் காரத்துக்கு தகுந்தபடி சேர்த்துக்கோங்க. ஜீரகத்தூள், மஞ்சள் தூள் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ வதக்கியாச்சு. இப்போ ஒரு பேன்னுலேருந்து தனியாக அதை ஆற விடுங்க. இப்போ ஒரு குக்கர் எடுத்து ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் விட்டு பட்டை, பிரியாணி இலை, சோம்பு எல்லாம் போட்டு வதக்கிட்டு நம்மளுக்கு பிடிச்ச காய்கறி, சாஃப்ட் வெஜிடபிள் எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. கேரட், இப்போ நம்ம அரைச்சி வச்ச அந்த பேஸ்ட் அதில் கலந்துட்டோம். நல்லா வதக்கி விடுங்க. காய் கொஞ்சம் சாஃப்டாக வேகட்டும் இந்த எண்ணெயிலே. இப்போ நான் ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன். அதை நல்லா கலக்கி விடுங்க. கிரேவிக்கு தகுந்தபடி ரொம்ப தண்ணியாக வேணும்னா அதுக்கு தகுந்தபடி தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் காரம் கம்மியாக இருந்தால் டேஸ்ட்டுக்கு தகுந்தபடி காரம் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கரம் மசாலா ரொம்ப முக்கியங்க, அப்போ தான் காரசாரமாக இருக்கும். நல்லா குக்கரை மூடிட்டு 3 விசில் வச்சு எடுத்து இறக்கிட்டிங்கன்னா சுவையான வெஜிடபிள் குருமா ரெடி. ரோட்டு கடையில் செய்கிற வாசனை மாதிரி கமகமன்னு வரும். இது சப்பாத்தி, பூரி, இட்லிக்கெல்லாம் சாப்பிட்லாம். செம்மையாக இருக்குங்க. என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.